अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। श्रुत्यादि षट् प्रमाणानि निरूपितानि अंगत्वबोधक प्रमाणानि एतत् सहकृतेन विनियोग विधिना समिदादिभिः उपकृत्य दर्शपूर्णमासाभ्यां यजेता इत्येवं रूपेण यानि विनियुज्यन्ते तानि अंगानि भवन्ति तानि द्विविधानि सिद्धरूपानि क्रियारूपानि चेति। நம்ம இந்த புஸ்தகத்துல பார்க்கல, ஆனா இதுக்கு முன்னாடி படிச்ச புஸ்தகத்துல கர்ம பேத போதக பிரமாணானி அப்படின்னு பார்த்தோம். சப்தாந்தர அபியாச சங்கியா சம்ஞா குண பிரகரணாந்தரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 6 பிரமாணங்கள் எந்த விதிக்கு உபயோகமா இருக்கு, உபகாரகமா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா உற்பத்தி விதிக்கு உபகாரகமா இருக்குன்னு பார்த்தோம். அத போல இந்த ஸ்ருத்யாதி ஷட் பிரமாணானி, ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படிங்கிறதான இந்த 6 பிரமாணங்கள் எந்த விதிக்கு உபகாரகமா இருக்குன்னு சொன்னா விநியோக விதிக்கு உபகாரகமா இருக்கு. இதுக்கு மேற்கொண்டு வரப்போகின்ற இந்த ஸ்ருதி ஸ்ருத்யர்த்த பாடஸ்தான முக்கிய பிரவருத்தி அப்படிங்கிறதான 6 பிரமாணங்கள் வரப்போறது. அவைகள் எதற்கு உபகாரகமா இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரயோக விதிக்கு உபகாரகமா இருக்கு. அப்போ 3 விதமான 6 பிரமாணங்கள் இருக்கு. சப்தாந்தரம் முதலீதான 6 பிரமாணங்கள் உற்பத்தி விதிக்கு சககாரகமா இருக்கு. ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரகரண ஸ்தானாதி பிரமாணங்கள் விநியோக விதிக்கு சககாரகமா இருக்கு. ஸ்ருத்யர்த்த பாடஸ்தானம் இந்த பிரமாணங்கள் பிரயோக விதிக்கு சககாரகமா இருக்கு. இதை நல்ல மனசுல வாங்கிக்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விதி என்ன விதின்னு கேட்டா விநியோக விதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த விநியோக விதிக்கு எது சககாரகமா இருக்குன்னு கேட்டா ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படிங்கிறதான இந்த 6 பிரமாணங்கள். அததான் இங்க ஏதத் சப்தத்தினால சொல்றார். ஏதத் சஹகிருதேனா, ஏதத் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? ஸ்ருதி முதலியதான ஷட் பிரமாணானி தேன சஹகிருதேனா விநியோக விதினா கிம் கிரியதே விநியோக விதினா சமிதாதிபிஹி உபகிருத்ய. சமித் முதலியதான யாகங்கள் இருக்கே, அனுயாஜா, இந்த மாதிரியான அங்க யாகங்கள் இவைகளால உபகாரம் செய்யப்பட்டு தர்ஷபூர்ணமாசாபியாம் அதாவது பிரதான யாகங்களினால யஜேதா அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்க்கம் சம்பாதையேத் அப்படின்னு என்ன தெரியுது? இதுல இருந்து இந்த தர்ஷபூர்ண மாசங்களுக்கு அங்கங்களாக இந்த பிரயாஜம் முதலியவைகள் இருக்கின்றன. இத்தேவம் ரூபேன யானி வினியுஜ்யந்தே. இதுல நமக்கு எது தேவையா இருக்குன்னு கேட்டா இந்த சமித்யாகங்களை
தர்ஷபூர்ணமாச யாகத்துக்கு அங்கமாக எது விநியோகிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த விநியோக விதி தான். அதற்கு சககாரகமாக ஸ்ருதி முதலியதான பிரமாணங்கள் இருக்கின்றன. இத்தேவம் ரூபேன யானி விநியுஜ்யந்தே தானி அங்கானி பவந்தி. இந்த விநியோக விதியினால எவைகள் விநியோகிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டா அங்கங்கள் தான். பிரதானத்தை இந்த விநியோக விதி சொல்லாது. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த சமித்யாக தர்ஷபூர்ணமாசத்துக்கு அங்கம் அப்படின்னு பிரகரண பிரமாணத்தினால நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த பிரகரண பிரமாணமானது விநியோகத்தை பண்ணினது, எதை விநியோகம் பண்ணினது அப்படின்னு கேட்டா தர்ஷபூர்ண மாசத்தை விநியோகம் பண்ணல. தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு அங்கங்களை சமித்யாகங்களை விநியோகித்தது. அப்போ இந்த விதியானது எதை விநியோகிக்கிறதோ அது அவசியம் அங்கமாகத்தான் இருக்கும்னு தெரிகிறது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? ஸ்ருதி முதலியதான பிரமாணங்கள்னால எவைகள் விநியோகிக்கப்படுகின்றனவோ அவைகள் அவசியம் அங்கங்களாக இருக்கின்றன. தானி அங்கானி. சரி, அப்பேற்பட்ட அங்கங்கள் ரெண்டு விதங்களா இருக்கின்றன. எப்படி? தானி த்விவிதானி சித்த ரூபாணி கிரியாரூபாணி. கிரியாரூபம் அப்படின்னா இந்த சமித்யாக அனுயாஜயாக இந்த மாதிரி கிரியாரூபமா இருக்கக்கூடியது. அது நம்ம அனுஷ்டான பண்ண வேண்டியதா இருக்கும். சித்த ரூபம்னா என்னது? திரவியம் குணஹா. உதாரணத்துக்கு ததி விதியத்தைன்னு சொல்றோம், தத்னா ஜுஹோத்தின்னு. இந்த இடத்துல திருத்தீயா விபக்தியினால ததியானது விநியோகிக்கப்படுறது. இந்த ததி சித்த ரூபமா இருக்கா இல்ல கிரியா ரூபமா இருக்கா? சித்த ரூபமா இருக்கு. சித்த ரூபமா இருக்கு. இதே சமிதோ யததிங்கிற இடத்துல பிரகரணத்தினால சமித்யாக விநியோகிக்கப்பட்டது தர்ஷபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு. இந்த இடத்துல இந்த சமித்யாக அங்கம், இந்த அங்கமானது எப்படி இருக்கு? சித்த ரூபமா இருக்கா இல்ல கிரியா ரூபமா இருக்கா அப்படின்னு கேட்டால் கிரியா ரூபமா இருக்கு. அப்போ ரெண்டு வகையாக அங்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரியறது இல்லையா? அதுதான் சொல்றா, தானி த்விவிதானி சித்த ரூபாணி கிரியாரூபாணி சேதி. சரி, சித்த ரூபாணி அப்படின்னு எதை சொல்றா அப்படின்னு கேட்டா, சித்த ரூபாணி ஜாதி திரவிய சங்கியாதீனி. மொத்தம் 3 விதமா சொல்லியிருக்கா. பசுத்துவம் இந்த மாதிரியான ஜாதி, திரவியம் ததி முதலியது, சங்கியாதீனின்னு சொன்னதுனால குணங்கள் எடுத்துக்க வேண்டியது. அருணயாங்க சொல்றாங்க. ஏகஹாயனீத்துவம், அதே மாதிரி குணஹா, இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது. இதெல்லாம் என்னது? சித்த ரூபாணி. தானிச்ச திருஷ்டார்த்தான்யேவ ந அதிருஷ்டார்த்தானி கிரியாரூபாணிச்ச த்விவிதானி வர்த்தந்தே அங்காணி. எப்படி ரெண்டு வகைகள் அப்படின்னு கேட்டா, குணகர்மாணி பிரதான கர்மாணி சேதி. குணகர்மாணின்னு சொன்னா சமித்யாகங்கள், பிரதான கர்மாக்கள்னு சொன்னா தர்ஷபூர்ண மாசாதிகள். ஏன்னா இந்த தர்ஷபூர்ண மாசாவும் அங்கம்தான். எதற்கு அங்கம்? பலத்துக்கு அங்கம் இல்லையா? அதனாலதான் கிரியாரூபாணி த்விவிதானி குணகர்மாணி பிரதான கர்மாணி சேதி அப்படின்னு. ஏதான்யேவா சன்னிபத்தியோபகாரக ஆராதுபகாரகானீதி ச உச்சந்தே. சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகம்னு இந்த கிரியை தான் சொல்லப்படுறது. அதை பத்தின மேற்கொண்டு விளக்கம் கிரந்தக்காரர் கொடுக்க போறார். தத்ர கர்மாங்க திரவியாதி உத்தேசேன விதீயமானம் கர்மா சன்னிபத்தியோபகாரகம். சன்னிபத்தியோபகாரகம்னா என்னது? கர்மாங்க திரவியாதி உத்தேசேன விதீயமானம் கர்மா. உதாரணத்துக்கு விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால யாகத்தை உத்தேசிச்சு விரீஹியானது விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது விரீஹியானது யாகத்துக்கு அங்கம்னு தெரியறது. அதை உத்தேசிச்சு யாகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய விரீஹியை உத்தேசிச்சு அவஹரணம் விதிக்கப்படுறது இல்லையா? அப்ப இந்த அவஹரணம் எதற்கு இருக்கு? ஆனா அது சன்னிபத்தியோபகாரகம் கிடையாது. சன்னிபத்தியோபகாரகம் தான் அதுவும் சன்னிபத்திய திரவியத்தை உத்தேசம் ரெண்டும் ஒண்ணுதான். சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அவஹரணம், புரோக்ஷணம்,
இவைகள்லாம் என்னது? சன்னிபத்தியோபகாரகம். ஏன்னா யாகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய திரவியத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டிருக்கிறதுனால, வெறும் திரவியம்னு சொன்னா போறாதா? ஏன் ஆதிபதத்தை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சில இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். கர்த்தாவுக்குண்டான சம்ஸ்காரங்கள்லாம் உண்டு, தீக்ஷா முதலியவைகள். அப்போ அதெல்லாம் கூட எனக்கு சன்னிபத்தியோபகாரகம் தான். அதனால்தான் திரவியம்னு மட்டும் சொல்லாம திரவியாதிபதம் சொல்லிட்டா. திரவியம், தேவதா, கர்த்தா, இப்படி பல இடங்கள்ல ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொன்று இருக்கும் பாருங்க. அத்த கர்மாங்க திரவியாத்யுத்தேசேன விதீயமானம் கர்ம சன்னிபத்தியோபகாரகம் யதா அவகாத புரோக்ஷணாதி ரெண்டும். தச்ச திருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தஞ்ச பவதி. அவகரணம் திருஷ்டார்த்தமா இருக்கு, துஷ விமோக ரூப பலத்தை உண்டு பண்றதா இருக்கு. அதிருஷ்டார்த்தமா இருக்கு எது? புரோக்ஷணம். அது ஒன்றும் திருஷ்ட பிரயோஜனத்தை உண்டு பண்ணல. தச்ச சன்னிபத்தியோபகாரகம் திருஷ்டார்த்தம் அதிருஷ்டார்த்தஞ்ச பவதி. திருஷ்டார்த்தம் அவகாதாதி, அதிருஷ்டார்த்தம் புரோக்ஷணாதி. இப்படி ரெண்டு வகையா இருக்குன்னு காமிச்சா இல்லையா? இப்ப மூணாவதா ஒரு வகையை காமிக்க போறா. திருஷ்டா திருஷ்டார்த்தஞ்சேதி ரெண்டுமாவும் இருக்கு. அப்படி எது இருக்கு? பசு புரோடாச யாகாதி. இந்த சோமயாகத்துல அங்கமாக பசு யாக அனுஷ்டிக்கப்படுறது. அதாவது ஔபவசத்தே அன்னி அக்னிசோமியா, சுத்தியாகசுல சவனீயா புரோடாசா. இதுல நீங்க பார்த்தேன்னா அக்னிசோமிய யாகத்தினுடைய அங்கமாக பசு புரோடாசையாக அனுஷ்டிக்கப்படுறது. சரியா? அந்த ஏன் அதுக்கு பசு புரோடாசகான்னு பேருனா, புரோடாசையாக தான் பசு யாகத்துக்கு அங்கமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற புரோடாசையாக என்பதினால அதுக்கு பேரையே நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? பசு புரோடாசையாகன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பசு புரோடாசையாக தான் இதற்கு உதாரணம். எதற்கு? திருஷ்டாதிருஷ்டார்த்தம்னு சொன்னதுக்கு. எப்படி அது திருஷ்டாதிருஷ்டார்த்தமாறது அப்படின்னு கேட்டா, எத்தேவத்யா பசு தத்தேவத்யா புரோடாசகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் நமக்கு எதை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, பசு யாகத்துல எது தேவதையோ அதே தேவதை தான் பசுனுடைய அங்கமா, பசு யாகத்தினுடைய அங்கமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற புரோடாச யாகத்துக்கும் தேவதை. சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எப்படி இந்த திருஷ்டாதிருஷ்டார்த்தம் கிடைக்கிறது அப்படின்னு பாருங்க. இந்த யாகத்தினுடைய அனுஷ்டான கிரமஹா எப்படின்னு பாருங்க. அக்னிசோமிய பசு யாகத்துல முதல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா, வபாஹோமத்தை பண்ணிடுவா. பண்ணிட்டு மற்ற அங்கங்களை உடனே பண்ண மாட்டான். வபாஹோமத்துக்கு அப்புறம் இந்த பசு புரோடாசகா இருக்கே, பசு யாகத்தினுடைய அங்கமாக பண்ணக்கூடிய புரோடாசையாக அதை அனுஷ்டிப்பா. அனுஷ்டிச்சுட்டு அதன் பிறகு மறுபடியும் பசு யாகத்தை தொடருவா. பசு யாகத்துல இந்த ஹிருதயாதி அங்கங்களுடைய யாக அப்புறம் தொடரும் மேற்கொண்டு. இப்போ என்ன ஆறுது பாருங்க, நடுவுல நம்ம பசு புரோடாசையாக பண்றோமே, பண்ணும் பொழுது தியாகா பண்ணுவோம் இல்லையா? தேவதோத்தேசேன திரவிய தியாகான்னு. அப்படி தியாகம் பண்ணும் பொழுது எந்த தேவதையை உத்தேசிச்சு நாம தியாகம் பண்ணுவோம்? அக்னிசோமிய பசு யாகத்துல அக்னி சோமஸ்ச, அதே தேவதையை தானே இங்கேயும் நம்ம உத்தேசிப்போம். அப்போ என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த யாகா அப்படிங்கிற அம்சத்துல அப்படிங்கிற பதத்துக்கு தேவதோத்தேசன திரவிய தியாகான்னு அர்த்தம் சொல்றோம். அதுல ரெண்டு அம்சம் இருக்கு இல்லையா? தேவதோத்தேசா அனந்தரம் தியாகா, திரவிய தியாகா. இப்படி ரெண்டு அம்சத்துல திரவிய தியாகாங்கிற ஒரு அம்சம் இருக்கு இல்லையா? இது அதிருஷ்டத்தை உண்டு பண்றது. சரியா? அதுல நம்ம தேவத்தையை உத்தேசிக்கிறோம் இல்லையா? அக்னிசோமாபியாம் அப்படின்னு. இந்த உத்தேச அம்சம் திருஷ்டார்த்தமா இருக்கு. எப்படி இது திருஷ்டார்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த புரோடாச யாகத்தை பண்ணிட்டு மறுபடியும் நாம என்ன கர்மாவை பண்ண போறோம்?
ஹிருதயாதி ரூப ஹவிர்யாகா. அதாவது இந்த பசு யாகத்தை அனுவர்த்தனம் பண்ண போறோம். அக்னிசோமி யாகத்தை மேற்கொண்டு தொடர போறோம். அங்க எது தேவதை? அக்னிசோமோ தேவதை இல்லையா? அப்போ யக்ஷமான தேவதா ஸ்மாரகமா இது இருக்கு. எது? உத்தேசாம்சா. அப்போ இந்த யாகா எப்படி இருக்குன்னு கேட்டா, திரவிய தியாகாம்சமாக அதிருஷ்டத்தை உண்டு பண்றது, உத்தேசாம்சத்தினால திருஷ்டார்த்தமா இருக்கு. எது? பசு புரோடாச யாகா. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கா? இந்த பசு புரோடாச விஷயத்துல மட்டும்தான். இதே மாதிரி சவனீயத்திலயும் இருக்கு. அடுத்த ஒரு பசு யாகா 5வது நாள் பண்றோம் இல்லையா, அங்கேயும் சவனீய பசு புரோடாசகான்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண தேவதோத்தேசத்துல இது வராது. சாதாரணமாக பண்ணக்கூடிய தேவதோத்தேசத்துல இந்த திருஷ்டாதிருஷ்ட கல்பனை வராது. ஏன் வராதுன்னு பாருங்க. நாம ஒரு கர்மா, இப்ப ஆக்னேய யாகத்தை பண்றோம்னு வச்சுப்போம். அக்னியை உத்தேசம் பண்ணி திரவிய தியாகம் பண்றோம். மறுபடியும் இந்த அக்னிக்கு மேற்கொண்டு அங்க உபயோகம் இல்லை, அந்த யாகம் முடிஞ்சிடுறது. ஒருவேளை மேற்கொண்டு இதே அக்னி தேவதைக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய கர்மாக்கள்ல சம்பந்தாக இருக்குன்னு சொன்னா, அப்போ நம்ம இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அக்ரே தஸ்ய விநியோகா வர்த்தத்தை உபயோக்ஷமான தேவதா அஸ்தின்னு. ஆனா இதுல எது திருட்டம், எது அதிருஷ்டம்? அதான் சொல்றேன். இந்த திரவிய தியாகம் பண்றோம் இல்லையா தேவதையை குறித்து, அந்த தியாகம் பண்றதுனால நமக்கு ஏதாவது திருஷ்டமா பலன் வருதா? அங்க அதிருஷ்ட பிரயோஜனம். அங்க அதிருஷ்ட பிரயோஜனம். ஏன்னா திருஷ்டமா எந்த பிரயோஜனம் வரல. தியாகம் பண்றதுனால அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம், அந்த அதிருஷ்டம் பசு யாகத்துக்கு உபகாரம் பண்ணும். அக்னிசோமிய பசு யாகத்துக்கு. ஏன்னா அதுக்கு அங்கமா இதை பண்றோங்கிறதுனால. அதாவது எப்படி சமித்யாகத்தை பண்றதுனால அந்த சமித்யாகத்திலிருந்து உண்டாகக்கூடியதான உற்பத்திய பூர்வம் தர்ஷபூர்ண மாசத்துக்கு உபகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத போல இந்த பசு புரோடாச யாகத்துல திரவிய தியாகம் பண்றோமே, அதனால வரக்கூடிய அதிருஷ்டமானது அக்னிசோமிய பசு யாகத்துக்கு உபகாரம் பண்ணும். புரிஞ்சது இல்லையா? அது அதிருஷ்டம். மகாபூர்வத்துக்கு உபகாரம். ஆமா, அக்னிசோமிய ஜன்ய மகாபூர்வத்துக்கு உபயோகம் பண்ணும். இன்னும் சொல்ல போனா இந்த அக்னிசோமியாவே ஒரு அங்கம் தான் எதுக்கு? சோமயாகத்துக்கு. அதனால இந்த பசு புரோடாச யாகத்தினால உண்டாகக்கூடிய அபூர்வம் அக்னிசோமிய யாகத்துக்கு உபகாரம் பண்ணும். அது அக்னிசோமிய ஜன்ய அபூர்வத்துக்கு உபகாரம் பண்ணும். அது இருக்கு. அதாவது அக்னிசோமிய யாகத்திலிருந்து வந்ததான அபூர்வம் அது சோமயாகத்திலிருந்து வரக்கூடிய மகாபூர்வத்துக்கு பரமாபூர்வத்துக்கு உபகாரம் பண்ணும். இப்படின்னு கிரமா. அதே தேவதாம்சா இருக்கு இல்லையா, அதாவது தேவதோத்தேசாம்சா, அந்த அம்சத்தினாலதான் திருஷ்ட பிரயோஜனம். ஏன்னா அக்ரே யஹா யாகா அனுஷ்டீயத்தை அனுவர்த்தத்தை தத்ர யா தேவதா வர்த்தத்தை சா தேவதா அത്ര ஸ்மாரியத்தை இல்லையா, அதனால திருஷ்ட பிரயோஜனம். வபாயாகத்துல சொல்லலாம். இதே திருஷ்டாதிருஷ்ட பிரயோஜனம் அங்கேயும் சொல்லலாம். வபாயாகத்திலையா? அங்கேயும் மேல யக்ஷமான தேவதையாக இருக்கிறதுனால சொல்லலாம். ஆமா, தெரிஞ்சுக்கிறது. ஆமா சொல்லலாம். இதே மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரே மாதிரிதான் அம்சம் இருக்கு. ஏன் அதை உதாரணமா எடுத்துக்கிறது இல்ல? எடுத்துக்கலாம் இல்லையா? இதே மாதிரிதான் அங்கேயும் சொல்ல போறோம். எப்பயுமே பிரகிருதியை தானே காமிப்பது, அதனால பிரகிருதியை காமிக்கிறது. புரியல. பிரகிருதியை தானே முதல்ல எல்லாருமே அதாவது உதாரணமா காமிப்பாங்க, அதனால கூட இருக்கலாம். பிரகிருதியை காமிப்பா அப்படின்னா இது இந்த பசு புரோடாசா இருக்க, இது விகிருதி தான். அது அதையும் சொல்லலாம், இன்னும் தோஷம் இல்லை. ஏன்னா வபாயாகத்துல எந்த தேவத்தையை நம்ம உத்தேச அம்சமா வச்சுருக்கோமோ அதே தேவத்தை தானே புரோடாச யாகத்தையும் வரப்போறது. அதனால சொல்லலாம் தோன்றது.
இல்ல இப்படி இருக்குமா? வபாயாகா இருக்கே, வபாயாகாங்கிறது தனிப்பட்ட ஒரு யாகா இல்லை, அது ஒரு ஒரு யாகத்துல ஒரு அம்சகா தான். இன்னும் யாகா முடியல. ஏன் அதை உதாரணம்? ஆமா, இன்னும் யாகா முடியல. ஆனா புரோடாச யாகா இங்க முடிஞ்சிடுறது இல்லையா? அப்படி வச்சிருந்து பார்த்தால் புரோடாச யாகா தான் இதுக்கு உதாரணமா சொல்ல முடியுமோன்னு தோன்றது இல்லையா? இன்னும் அதனுடைய பிரயோகம் முடியல. அதனுடைய பிரயோகம் பசுயாகான்னு நம்ம தனியா சொல்லிட்டு இருக்கோம். தனியா அது கிடையாது. பசுயாகா தான், பசுயாகத்தை ஒரு அம்சம் தான் அது. ஆனா இப்போ நம்ம இங்க சொல்ற இந்த பசு புரோடாச யாகா அப்படி இல்லை, தனி பிரயோகா தான் அது. பிரயோக விதியே தனி, அந்த கர்மா அதோடு முடிஞ்சிடுறது. அதனாலதான் இது உதாரணமா எடுத்துருக்கான்னு தோன்றது. நமக்கு இந்த நியாயகா புரிஞ்சுது இல்லையா? இந்த ஒரு பசு புரோடாச யாகா திருஷ்டாதிருஷ்டமா இருக்கு அப்படின்னு. நம்ம இப்படி கூட யோசிக்கலாம் பாருங்க. ஒருவேளை நம்ம இப்படி பிரயோகம் முடியறதுக்கு முன்னாடியே அதையே திருஷ்டாந்தமா எடுத்துக்கலாம்னு சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? இந்த வபா யாகத்துல எந்த தேவத்தையோ அதே தேவத்தை தானே ஹிருதயாதிகளுக்கும். அப்போ வபா ஹோமஹா அக்ரே யக்ஷமான ஹிருதயாதி யாகிய தேவதா ஸ்மாரயத்தி இப்படின்னு சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம்னு ஆயிடும். ஒரே பிரயோகாவே ரெண்டு தனித்தனி காலத்துல பண்றதுனால அதுக்கு இது ஸ்மாரகமா இருக்குன்னு சொல்ல வேண்டியதான ஒரு நிலைமை வந்துடும். ஆனா அப்படி நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு பிரயோக விதியினால அது விதிக்கப்படுறதுனால, பின்ன காலத்துல பண்றதா இருந்தாலும் பிரயோக விதி ஒண்ணு, நம்ம சொல்றது இல்லை. அதன்படி பார்த்தால் இங்கேயும் அதே தானே வரும். வபாயாகா தனி, அது இன்னும் முடியல. புரோடாசயாகா தனி, அது முடிஞ்சிருக்கு. அதனாலதான் இதை உதாரணமா வச்சிருக்கான்னு தோன்றது. திருஷ்டாதிருஷ்டார்த்தம் பசு புரோடாச யாகாதி எப்படின்னு கிரந்தக்காரே நம்ம காமிச்சு கொடுக்குறா பாருங்க. தத்தி திரவிய தியாகாம்சேனா அதிருஷ்டம், சரியா? தேவதோத்தேசேன ச தேவதா ஸ்மரணம் திருஷ்டம் கரோதி. இது நல்லா புரிஞ்சுதா? எப்படி இந்த பங்கி அர்த்தம் புரிஞ்சுக்கா? இப்போ இதுக்கே இன்னொரு பேர் கொடுக்கிறாரு. எந்த கர்மாவானது இப்படி திருஷ்டாதிருஷ்டார்த்தமா இருக்கோ அதற்கு ஒரு பெயர். என்ன பேரு? ஆஸ்ரயி கர்மாய் தியுச்சதே. இதமேவச்ச ஆஸ்ரயி கர்மாய் தியுச்சதே. தச்ச சன்னிபத்தியோபகாரகம் த்விவிதம். கதம்? உபயோக்ஷமான அர்த்தம் உபயோக்ஷமானார்த்தம் உபயுக்தார்த்தம் சேதி. இங்கேயே காமிக்க போற உதாரணம் அப்படின்னு. தத்ர அவகாத புரோக்ஷணாதி உபயோக்ஷமானார்த்தம். பாருங்க, அவஹரணம் புரோக்ஷணம் இதெல்லாம் சன்னிபத்தியோபகாரகம்னு சொன்னோம். எந்த மாதிரியான திரவியத்துக்குன்னு பாருங்க. ஏற்கனவே யாகத்துல உபயோகப்படுத்தப்பட்ட திரவியத்துக்கு சம்ஸ்காரம் விதிக்கப்பட்டால் அது உபயுக்த சம்ஸ்காரா. எப்படின்னு பாருங்க. புரோடாச யாகா சொல்றோம் இல்லையா? இந்த யாகா முடிஞ்சதுக்கு அப்புறம் இடா பக்ஷணாதிகள் நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பக்ஷணத்தை கொடுப்பா, அதாவது சாப்பிட்றதுக்கு. இது எதுக்காக? பிரதிபத்தி நிவர்த்தி அர்த்தம், ஆகீர்ண கரத்தா நிவர்த்தி அர்த்தம்னு சொல்லுவோம், பிரதிபத்தின்னு சொல்லுவோம். அதாவது உபயுக்தஸ்ய திரவியஸ்ய சம்ஸ்காரா. இப்படி எடுத்துக்கிறா இல்லையா அந்த பக்ஷணம், அது திரவியத்துக்கு சம்ஸ்காரா. எப்படி புரோக்ஷணம் பண்றதுனால விரீகிகள்ல ஒரு அதிருஷ்டம் உண்டாருதோ அத போல உபயுக்த திரவியத்தை பக்ஷணம் பண்றதுனால அந்த திரவியத்துக்கு ஒரு அதிருஷ்டம் உண்டாருது. அதுல இருந்து ஒரு அதிருஷ்டம் உண்டாருதுன்னு ஒத்துக்கணும். ஏன்னா இப்படி கர்மா விதிக்கப்பட்டதுனால. இப்போ இது உபயுக்த திரவியத்துக்கு உண்டான சம்ஸ்காரா. இதே புரோக்ஷணமோ விரீகி அவஹரணமோ அப்படி இல்லை. உபயோக்ஷமானஸ்ய திரவியஸ்ய சம்ஸ்காரா. இந்த ரெண்டும் புரிஞ்சிருக்கா நல்லா? உபயுக்த சம்ஸ்காரா உபயோக்ஷமான சம்ஸ்காரான்னு. தத்ர அவகாத புரோக்ஷணாதி உபயோக்ஷமானார்த்தம் விரீஹீணாம் யாகே உபயோக்ஷமானத்வாத் அக்ரே பிரதிபத்தி கர்மா இடாபக்ஷணாதி
உபயுக்த புரோடாசாதி சம்ஸ்காரகம். எப்படி சம்ஸ்காரம் ஆகும் அப்படின்னு கேட்டா, உபயுக்தஸ்ய திரவியஸ்ய ஆகீர்ணகரதா நிவர்த்தகம். ஆகீர்ணகரதான்னு அர்த்தம் அந்த இடத்துல கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கா இல்லையா, அதுதான் ஆகீர்ணகரத்துவம், குப்பையாக்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு சிரமத்தை கொடுக்கறது நமக்கு இருந்துண்டு, உபயோகம் ஆயிடுத்து அங்க இருந்தா அது நமக்கு சிரமத்தை கொடுக்கும். அதை நிவர்த்தி பண்றதுதான் இந்த பிரதிபத்தி கர்மாவினுடைய வேலை. ஆகீர்ணகரதா நிவர்த்தகம் கர்ம பிரதிபத்தி கர்மா. உபயுக்த சம்ஸ்காரார்த்தஞ்ச கர்ம உபயோக்ஷமான சம்ஸ்காரார்த்தாத் துர்பலம். இந்த ரெண்டுத்துல உபயுக்த சம்ஸ்காரா உபயோக்ஷமான சம்ஸ்காரா, இந்த ரெண்டு சம்ஸ்காரங்கள்ல எது பிரபலம் எது துர்பலம் அப்படின்னு கேட்டா, உபயோக்ஷமான சம்ஸ்காரா எதஸ்தி தஸ்ய பிராபல்யம். ஏன்னா அது இதுக்கப்புறம் தான் பண்ணவே போறோம், எப்பொழுதுமே நமக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு இல்லையா, உபயோகப்படுத்தப்பட்ட திரவியத்தை காட்டிலும் மேற்கொண்டு உபயோகம் பண்ண போற திரவியத்துல நமக்கு ஒரு கௌரவ பாவம் இருக்கும். அதை மனசை வச்சுதான் சொல்ற பாருங்க. உபயுக்த சம்ஸ்காரார்த்தஞ்ச கர்மா உபயோக்ஷமான சம்ஸ்காரார்த்தாத்து துர்பலம் பவதி. உபயுக்தாபேக்ஷயா உபயோக்ஷமானே அத்யாதராத். ஆதரஹா குத்திர பவதி, உபயோக்ஷமானே ஏவ பவதி. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறா. அதையேவா பிராயணீய நிஷ்காச உதயனீயம் அபிநிர்வபதி இத்யத்ர நிஷ்காசஸ்ய நிர்வாபார்த்தத்வம் நது தஸ்ய ததர்த்தத்வம் நிஷ்காசஸ்ய உபயுக்தத்வாத் இதி யுக்தமேவ ஏகாதசே. இந்த பிராயணீய உதயனீயா அப்படின்னு ஜோதிஷ்டோமத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கர்மாக்கள். பிராயணீய இஷ்டி, இஷ்டி, உதயனீய இஷ்டின்னு. இந்த பிராயணீய இஷ்டிங்கிறது முதல் நாள்ல பண்ணக்கூடியது இல்லையா. அந்த இஷ்டிய பண்ணிட்டு அந்த இஷ்டிக்காக நம்ம ஒரு சரு நிர்மாணம் பண்ற ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம் இல்லையா. இந்த சருவை நம்ம அந்த பிராயணீய இஷ்டியில உபயோகப்படுத்திடுவோம். படித்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை நம்ம சோதனம் பண்ணணும், அலம்பணும். அலம்பின அந்த ஜலம் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்கும் அந்த ஜலம், சருங்கிறதுனால அந்த பாத்திரத்திலேயே அந்த அந்தரூஷ்ம பக்குவங்கிறதுனால அந்த மண்டஹா அப்படின்னு சொல்லுவோம். மண்டஹான்னா சமைக்கும் பொழுது வரக்கூடிய வெள்ளையா வரும் இல்லையா கஞ்சி, சாதத்துல வரக்கூடிய கஞ்சி, அதெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அதை சேர்த்து நம்ம அலம்புவோம். அப்படி அலம்புற அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அதுக்கு நிஷ்காசகான்னு பேரு. அந்த நிஷ்காசத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு உதயனிய இஷ்டி பண்ணும்பொழுது அந்த ஜலத்துலதான் சருவு பக்குவம் பண்ணும். இப்படின்னு ஒரு பிரயோகா இருக்கு. இப்போ இதுல என்ன கேள்வி, இந்த நிஷ்காசகான்னு நம்ம சொன்னோமே, அலம்பின ஜலம், மண்டத்தோடு இருக்கக்கூடிய ஜலம், அந்த ஜலமானது அந்த நிஷ்காசகா எதற்கு அங்கம்? பிராயணீய இஷ்டிக்கு அங்கமா இல்ல உதயனீய இஷ்டிக்கு அங்கமா அப்படின்னு கேள்வி. சொல்ல போறது சித்தாந்தம், அதுதான் சொல்ல முடியும். அப்படின்னா நமக்கு இப்ப உபயோகமான கர்மனாக பிராபல்யம் தெரிஞ்சுதான் சொல்றோம். இந்த நியாயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நியாயத்தை சொல்லி கொடுக்கறது இந்த அதிகரணம்னு சொல்றான். பிராயணீய இஷ்டிக்கு அங்கம்னு சொன்னா என்ன ஆகும், உபயுக்த சம்ஸ்காரகான்னு ஆகும் இல்லையா. ஏன்னா அந்த பிராயணீய இஷ்டி முடிஞ்சிருச்சு. இதே உதயனீய இஷ்டிக்கு அங்கம்னு சொன்னா அது உபயோக்ஷமான சம்ஸ்காரா. ரெண்டுத்துக்கும் அங்கம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யோக்கியத்தை இல்லைன்னு இல்லை, இருக்கு. எதற்கு அங்கம்னு சொல்லணும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் இங்க கேள்வி. அப்ப என்ன சொல்றான், உபயுக்த சம்ஸ்காராபேட்சையா உபயோக்ஷமான சம்ஸ்காரே ஆதரஹா பவதி தஸ்மாத் உதயனீயாங்கத்வமேவ வக்தவ்யம். அப்ப இங்க இந்த அதிகரணத்தை இந்த விஷயத்தை எதை வச்சு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டா, உபயோக்ஷமான சம்ஸ்காரஸ்ய பிராபல்யாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைதான் இங்க ஸ்மாரகம் பண்ணி கொடுக்க பாருங்க. அதையேவா பிராயணீய நிஷ்காச உதயனீயம் பிராயணீய நிஷ்காசே உதயனீயம் அபிநிர்வபதி அப்படிங்கிறது வாக்கியம். இந்த வாக்கியம் எதை சொல்லி கொடுக்கிறது, பிராயணீயம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த நிஷ்காசம் இருக்கே அதுலேயே உதயனீய சரு நிர்வாபம் பண்ணணும்னு இதை சொல்லி கொடுக்கிறது. இத்தியத்ர நிஷ்காசஸ்ய
निर्वापार्थत्वं निर्वापार्थत्वं नाम उदयनीय निर्वापार्थत्वं न तु प्रायणीय निर्वापार्थत्वं प्रायणीय इष्टि अर्थत्वं नास्ति न तु तस्य तदर्थत्वम् इत्युक्ते प्रायणीय इष्ट्यर्थत्वं नास्ति ये निष्कासस्य उपयुक्तत्वात् इति उक्तम् एकादशाध्याये இது புரிஞ்சுது இல்லையா எல்லாருக்கும் தச்ச சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகாத் பலியா. இப்ப அடுத்த விசாரம். முன்னாடி என்ன விசாரம் பண்ணா उपयोक्ष्यमान संस्कारयोः प्राबल्य दुर्बलि विचारः कृतः. अधुना तु सन्निपत्योपकारक आराधुपकारक विषये विचारः क्रियते. इदिले इदु प्रबलम அப்படினு கேட்டா சன்னிபத்தியோபகாரகம் தான் பிரபலம். தச்ச சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகாத் பலியः ननु अवघातादि भवतु बलीयः तस्य दृष्टार्थत्वात् आराधुपकारकस्य च अदृष्टार्थत्वात् दृष्टे संभवति अदृष्टकल्पनस्य अन्यायत्वात् प्रोक्षणादि सन्निपत्योपकारकं तु कथं बलीयः उभयोः अदृष्टार्थत्व विशेषात्. முதல்ல இங்க கிரந்தத்துல நேரடியாக யுக்தியை சொல்லல. எதற்கு யுக்தியை சொல்லல? சன்னிபத்தியோபகாரகம் பிரபலமா இல்லை ஆராதுபகாரகம் பிரபலமான விசாரம் பண்ணும் பொழுது சன்னிபத்தியோபகாரகம் பிரபலம்னு சொல்லிட்டாலே தவிர்த்து அதுக்கு யுக்தியை சொல்லல. என்ன யுக்தியை சொல்லியிருப்பா அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கேள்வியை பார்த்தா தெரியாது. என்ன யுக்தியா இருக்கும்? சன்னிபத்தியோபகாரகா பிரபலம் அப்படிங்கறது எது எந்த யுக்தி இருக்கும் அப்படின்னு கேட்டா சன்னிபத்தியோபகாரகம் பிரபலங்கிறதுல திருஷ்டார்த்தத்துவம் இல்லையா? ஆராதுபகாரகம் நம்ம எங்க சொல்லிட்டு இருக்கோம்? சமித்யாக இந்த மாதிரி யாகங்களுடைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். சன்னிபத்தியோபகாரகம் எங்க சொல்றோம்? அவஹன் விரிஹி நவஹந்தி இந்த மாதிரி இடத்துல. அப்போ இது திருஷ்டார்த்தமா இருக்கு. எது? அவஹனம் இல்லையா? அதனால்தான் இது பிரபலம். இது புரிஞ்சிருக்கா? இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி. இப்படி சன்னிபத்தியோபகாரகம் பிரபலம்னு சொல்றதுக்கு நீங்க திருஷ்டார்த்தத்துவத்தை சொல்றேன். காரணமா வெறும் அவஹரணாதிகள் மட்டும் இங்க சன்னிபத்தியோபகாரகம் இல்ல, புரோக்ஷணம் இருக்கே அதுவும் கூட சன்னிபத்தியோபகாரகம் தான். அது ஒன்றும் திருஷ்டார்த்தமா இல்லையே. அவஹரணத்தினால எப்படி துஷ விமோகம் என்கின்றதான திருஷ்ட பிரயோஜனம் உண்டாறதோ அத போல புரோக்ஷணத்தினால எந்த ஒரு திருஷ்ட பிரயோஜனமும் இல்லையே. அப்ப என்ன ஆறுது? இந்த மாதிரியான புரோக்ஷணம் முதலியதான சன்னிபத்தியோபகாரங்களினால திருஷ்ட பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை, அதிருஷ்ட பிரயோஜனம் தான் உண்டாறது. அப்படி அதிருஷ்ட பிரயோஜனம் உண்டாருதுன்னு சொன்னா அதே தானே இங்க ஆராதுபகாரகமான சமித்யாகங்களினாலையும் உண்டாறது. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டும் அதிருஷ்டார்த்தம் தான். அப்போ என்ன சொல்லணும்? சித்தமே சொன்னேன், கர்மாங்க திரவியாதி உத்தேசியன விதியமானம். அது லட்சணம் சொல்றோம், அதனுடைய சொரூபத்தை சொல்றோம். அதனால பிராபல்யம் ஆயிடுமா? இல்ல நான் சன்னிபத்தியோபகாரத்துக்கு உண்டான லட்சணம் தானே அது. ஆமா, லட்சணம் சொன்னோம். இப்ப அது பத்தி கேள்வி இல்ல. சன்னிபத்தியோபகாரகம் பிரபலமா ஆராதுபகாரகம் பிரபலமானு கேள்வி. எது பிரபலம்? திருஷ்ட பிரயோஜனத்துடைய சன்னிபத்தியோபகாரகம் அப்படின்னு. இப்ப புரோக்ஷணம் திருஷ்ட பிரயோஜனமா இருக்கா இல்லையா? திருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி. இல்ல இல்ல. ஆனா அது சன்னிபத்தியோபகாரகம் தானே. ஆமா, அதுக்குதான் இந்த வாக்கியம் சொன்னேன். அதுக்குதான் இந்த வாக்கியம் சொன்னான்னு எனக்கு புரியல. சன்னிபத்தியோபகாரமா இருக்கு, உபகாரகமா இருக்கு, ஆனா திருஷ்ட பிரயோஜனமா இல்லைன்னு சொன்னதுக்காக இந்த வாக்கியம் சொல்றாங்க. அது வரையும் சரி. அதுக்குதான் இந்த வாக்கியம் சொன்னா அது எனக்கு புரியல. அது எப்படின்னு தெரியல. நான் அதுதான் கேட்க வந்தேன், எதுவும் இல்லைன்னா. இந்த புரோக்ஷணத்தினால திருஷ்டமான எந்த ஒரு பிரயோஜனம் ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது ஆராதுபகாரகத்தினாலையும் அதிருஷ்டம் தான் உண்டாருது. புரோக்ஷணம் என்கின்றதான சன்னிபத்தியோபகாரகத்தினாலையும் அதிருஷ்டம் தான் உண்டாருது. அப்ப எப்படி இதுல சன்னிபத்தியோபகாரகம் தான் பிரபலம் சொல்ல முடியும்? நம்ம வேணா இப்படி கேள்வி கேட்கலாம். அதாவது
அவகரணத்தினால திருஷ்ட பிரயோஜனம் உண்டாறது. ஆராதுபகாரகமா இருக்கக்கூடிய சமித்யாகங்களினால அதிருஷ்டம் உண்டாறது. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு விசாரம் பண்ணணும்னு சொன்னா திருஷ்ட பிரயோஜனத்தை கொண்டிருக்கக்கூடிய அவகரணம் பிரபலம் சொல்லலாம். சரியா? ஆனா அதே சன்னிபத்தியோபகாரகமா இருக்கக்கூடியதான புரோக்ஷணத்துக்கும் ஆராதுபகாரகமான சமித்யாகங்களுக்கும் வச்சு பார்த்தால் ரெண்டுமே அதிருஷ்டார்த்தமா தானே இருக்கு. அப்போ எப்படி நம்ம ஆராதுபகாரகத்தை காட்டிலும் சன்னிபத்தியோபகாரகம் பிரபலம்னு சொல்ல முடியும்? இங்க அந்த யுக்தி व्रीह्यादि द्रव्य रूपात साक्षात यागத்திலேயே இந்த சன்னிபத்தியோபகாரகம் சேர்றது. ஆராதுபகாரகம் சாட்சாத்தா யாகத்துல இருப்பாங்க. அதுவும் சாட்சாத்தா சேர்றது. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ல விபரீதமா இருக்கு. சமித்யாக நேரடியா தரிசபூர்ண மாசத்துக்கு உபகாரகமா இருக்கு. புரோக்ஷணம் நேரடியா தரிசபூர்ண மாசத்துக்கு பிரதானத்துக்கு உபயோகமா இருக்கு. அதுதான் சொல்றேன். சமித்யாக நேரடியாக பிரதானமான தரிசபூர்ண மாசத்துக்கு உபகாரகமா இருக்கு. இதே புரோக்ஷணம் நேரடியாக தரிசபூர்ண மாசத்துக்கு உபகாரகமா இல்ல, தர்ஷாங்க புரோடாஷாங்க விரீஹி சம்ஸ்காரகமா இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த யாகத்துல விரீஹி நேரடியா திரவியம் கூட கிடையாது, புரோடாசம் தான் நேரடியான திரவியம். அப்போ புரோடாசகான்னு வச்சிருந்தா கூட அந்த புரோடாசகாவே பிரதானத்துக்கு அங்கம். பிரதானாங்க பூத புரோடாச பிரகிருதி பூத விரீஷ்யங்கத்துவம் கஸ்ய வர்த்ததே புரோக்ஷணஸ்ய. அப்படி பார்த்தா புரோக்ஷணம் அத்தியந்தம் துர்பலம் உங்களோட யுக்தியை பார்த்தா இல்லையா? இப்படின்னு கேள்வி பதில் இங்கே வரப்போறது. கேள்வி புரிஞ்சது இல்லையா? இப்போ பாருங்க, ஏதான் இங்க நிப்பாட்டினோம்னா தச்ச சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகாத் பலீயः நனு அவகாதாதி பவது பலீயः குதः தஸ்ய திருஷ்டார்த்தத்வாத் ஆராதுபகாரகஸ்ய ச அதிருஷ்டார்த்தத்வாத் தஸ்ய தௌர்பல்யமஸ்து அவகாதாத்யபேக்ஷயா தௌர்பல்யமஸ்து ஏ திருஷ்டே சம்பவதி அதிருஷ்ட கல்பனாயாக அந்நியாயத்வாத். இதுவரை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் புரோக்ஷணாதி சன்னிபத்தியோபகாரகம் தூ கதம் பலீயः உபயோஹோ ஆராதுபகாரகஸ்ய புரோக்ஷணாதி சன்னிபத்தியோபகாரகஸ்ய ச அதிருஷ்டார்த்தத்வ அவிசேஷாத் உபயத்ராபி அதிருஷ்டார்த்தத்வமேவ வர்த்ததே அப்படின்னு கேள்வி. கிஞ்ச இப்ப பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அத நீங்க சன்னிபத்தியோபகாரகத்து சாதகமா கேட்டேன். ஆனா அவ ஆராதுபகாரகத்துக்கு சாதகமா கேள்வி கேட்கிற அதே கேள்விய. கிஞ்ச ஆராதுபகாரகா சாட்சாத் பிரதானாங்கம். ஆராதுபகாரகம் எது? பிரயாஜாதி. சாட்சாத் பிரதானாங்கம். தஸ்ய அந்யோத்தேசேன அவிதானாத். பாருங்க, சமித்யாக எதை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது? எதற்கு? தரிசபூர்ண மாசத்தை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டது. சன்னிபத்தியோபகாரகம் தூ ந சாட்சாத் தரிசபூர்ண மாசோத்தேசேன விஹிதம் கிந்து அங்காங்கம். தரிசபூர்ணமாசயோஹோ யத் அங்கம் ததங்கம் புரோக்ஷணம் இல்லையா? சன்னிபத்தியோபகாரகம் தூ அங்காங்கம். கதம்? கர்மாங்க விரீஹ்யாத்யுத்தேசேன விதானாத் புரோக்ஷணஸ்ய. கர்மாவுக்கு தரிசபூர்ண மாசத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய விரீஹியை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதுனால. அப்படி பார்த்தோம்னா அங்காங்க அபேட்சையா பிரதானாங்கம் பிரபலம் இல்லையா? இப்போ இது புரோக்ஷணம் அங்காங்கமா இருக்கு. பிரயாஜகா முதலியதான ஆராதுபகாரகம் பிரதான அங்கமா இருக்கு. அப்ப அதுதானே பிரபலம் ஆகணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அங்காங்காபேட்சையாச்ச சாட்சாதங்கம் பலீயா. இது எங்க சொல்லி கொடுத்தா? அங்க குண விரோதேச்ச தாதர்த்தியாத் இதி நியாயாத். இந்த சூத்திரம் எந்த அதிகரணத்தை சொல்லப்பட்டதோ அங்கே இந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதையேவா, அதுக்கு ஒரு உதாரணமும் காமிக்கிறார். அதையேவா யிஷ்டியா பசுனா சோமேனவா யஜேதா சஹா அமாவாஸ்யாயாம் பௌர்ணமாஸ்யாம் வா யஜேதா இதி அவிசேஷ விதானே அபி
பர்வானுகிரஹ சோமயாகஸ்யைவ கிரியதே நது தீக்ஷணீயாதேஹே. அத்தஹ இப்போ இது என்ன சொல்லி கொடுத்தா பாருங்க. சோமயாகத்துல முதல் தினத்துல சில கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னது? தீக்ஷணீயா இஷ்டி விதிக்கப்பட்டிருக்கு. என்ன சோமயாகவும் அங்க ஆரம்பிக்கிறதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கு. ஆனா பர்வகாலகா ஒண்ணுதான் இருக்கு. இப்போ இந்த பர்வகாலகா எதற்கு அனுகிரகம் பண்ணணும்? அதாவது பிரதானத்தை அங்க நாம பண்ணினோம்னு சொன்னா மற்ற கர்மாக்களை பண்ண முடியாது. மற்ற அங்கங்களை பண்ணினோம்னு சொன்னா பிரதானமான சோமத்தை பண்ண முடியாது. அப்போ இந்த பர்வ காலத்தை எந்த கர்மாவை நம்ம கொடுக்கறது அப்படின்னு கேள்வி கேட்டு பிரதான செய்வ அப்படின்னு சோமயாகத்துக்கு தான் இந்த பர்வகாலகா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன் அப்படி சொன்னா, இந்த பர்வகாலகா பிரதானத்துக்கு கொடுத்தா சரியா, பிரதானத்தினுடைய அங்கத்துக்கு கொடுத்தா சரியா அப்படின்னு கேட்டா, பிரதான அங்கம் தான் இது விரும்பும், பிரதானத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய அங்காங்கத்துக்கு போகாது அப்படிங்கிற இந்த நியாயத்தை அங்க நீங்க சொல்லியிருக்கேலே, அத போலதானே இங்கேயும் ஆராதுபகாரகமா இருக்கக்கூடிய பிரயாஜகா பிரதான அங்கமா இருக்கு, பிரதானத்தினுடைய அங்கத்துக்கு அங்கமா இருக்கு புரோக்ஷனாதி அப்படின்னு கேள்வி கேட்கிற பரமம். அதையேவா யைஷ்டியா பசுனா சோமேன வா யஜேதா சஹா அமாவாஸ்யாயாம் பௌர்ணமாஸ்யாம் வா யஜேதா. இந்த வாக்கியத்துல பர்வகாலகா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காலத்தை பண்ண முடியாதுங்கிறதுனால ஏதோ ஒண்ணுத்துக்கு தான் பர்வகால அனுகிரகம் பண்ண முடியும். அந்த ஒண்ணு எதுக்குன்னு கேட்டு பிரதானத்துக்குன்னு முடிவு பண்ணி கொடுத்தா பாருங்க. இது அவிசேஷ விதானேபி அப்படின்னு அர்த்தம். தீக்ஷணீயாதி இஷ்டிகளுக்கும் சரி, சோமயாகத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமா பசு யாகத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமா சேர்த்துதான் இந்த பர்வகாலகா இந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பட்ட முறையில பிரதானத்துக்கு தான் சோமத்துக்கு தான் அப்படின்னு சொல்லப்படல. இப்படி அவிசேஷ விதானே அப்படி பர்வானுகிரஹா சோமயாகஸ்யைவ கிரியதே குதஹ தஸ்யைவ பிரதானத்வாத் நது தீக்ஷணீயாதேஹே. அத்தஹ இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? சன்னிபத்தியோபகாரகமா இருந்தாலும் அதிருஷ்டார்த்தமா இருக்கக்கூடிய சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகத்தை காட்டிலும் பிரபலம் அல்ல அப்படின்னு கேள்வி. இது சித்தாந்தம் இல்ல, கேள்வி. அத்தஹ கதம் சன்னிபத்தியோபகாரகஸ்ய பலீயஸ்துவம் அப்படின்னு கேள்வி. கேள்வி சரியா இருக்கு இல்லையா? கேள்வி நல்லா புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிருக்கும். என்ன பதில்? உச்சதே அப்படின்னு பதில். சத்யபி அதிருஷ்டார்த்தத்வ அவிசேஷே, ரெண்டும் அதிருஷ்டார்த்தமா தான் இருக்கு. புரோக்ஷணம் முதலியதான ஒரு சில சன்னிபத்தியோபகாரகங்கள் அதிருஷ்டார்த்தம் தான். எதை போல? ஆராதுபகாரகம் போல ஒத்துக்கிறேன். ரெண்டுத்துக்கும் விசேஷம் ஒண்ணும் இல்லை. அவிசேஷே அப்படி சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகாத் பலீயா ஏவா. ஏன்? சன்னிபத்தியோபகாரகேஹி கர்மணி உபகார்ய உபகாரகயோஹோ விரீஹி புரோக்ஷணயோஹோ சம்பந்தா வாக்கிய கிளிப்தா. இப்ப பாருங்க, விரீஹின்னு புரோக்ஷத்தின்னு இருக்கா இல்லையா? இந்த புரோக்ஷணம் விதீயத்தே கிம் உத்தேசேன விதீயத்தே அப்படின்னு சொன்னா யாகாங்க விரீஹ்யுத்தேசேன விதீயத்தே. அப்போ அந்த இடத்துல யாகா உபஸ்திதா. அதனால என்ன தெரிகிறது? விரீஹிக்கும் யாகத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தா தெரிகிறது, வாக்கியத்தினாலேயே தெரிகிறது. இதே ஆராதுபகாரகமா இருக்கக்கூடியதான சமித்யாகத்துக்கும் பிரதான யாகமா இருக்கக்கூடிய தர்ஷத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தா இருக்கே, இந்த சம்பந்தா வாக்கியத்தினாலேயே பார்த்தா தெரிஞ்சுவிடுமான்னு. சமிதோகிரதி இந்த வாக்கியத்தை பார்த்தா நம்மளால சொல்ல முடியுமா? இந்த சமித்யாகா நம்ம இப்போ படிச்சுப்போம், ஆனா நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, புதுசா வாக்கியம் பாக்குறோம்னு வச்சுப்போம். சமிதோகிரதிங்கிற வாக்கியத்தை நான் இப்ப புதுசா பாக்குறேன், சொல்ல முடியாது. பிரகரணத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சம்பந்தத்தை. அப்போ வாக்கிய பிரமாணத்தினாலேயே நமக்கு சம்பந்தம் தெரிஞ்சிடுறது. எங்க? சன்னிபத்தியோபகாரகத்துல அதிருஷ்டார்த்தமா இருந்தாலும். ஆனா ஆராதுபகாரக ஸ்தலத்துல அந்த சம்பந்தா இருக்கே, பிரதானத்துக்கும் அங்கத்துக்கும் அந்த சம்பந்தம் தெரியாது. பிரகரணத்தை வச்சுட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சன்னிபத்தியோபகாரகம் அதிருஷ்டார்த்தமா இருந்தாலும் பிரபலம் தான் அப்படின்னு சொல்றார் பாருங்க. உச்சதே சத்யபி அதிருஷ்டார்த்தத்வ அவிசேஷே சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகாத் பலீயா சன்னிபத்தியோபகாரகேஹி கர்மணி உபகார்ய உபகாரகயோஹோ அங்காங்கினோஹோ இத்யர்த்தா.
व्रीहि प्रोक्षणयोः संबंधः वाक्यक्लुप्तः उपकार मात्रम तो कल्प्यम அப்ப அங்க என்ன கல்பிக்க வேண்டியது இருக்கு சம்பந்தா க்ளுப்தஹா அந்த சம்பந்தா என்னதுன்னா உபகாரிய உபகாரக சம்பந்தான்னு நம்ம அந்த சம்பந்தத்தை அந்த எந்த வகையிலேங்கிறத மட்டும் கல்பிக்கிறோம் உபகார மாத்திரம் க்ளுப்தம் கல்பியம் ஆராதுபகாரக ஸ்தலே தூ दर्शपूर्णमास प्रयाजयोः संबंधः कल्प्यः कथं कल्प्यः प्रकरणात् कल्प्यः संबंधः अपि कल्प्य இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அந்த சம்பந்தத்தையும் கல்பிக்கணும் அது எந்த மாதிரியான சம்பந்தம் அப்படிங்கிறது அந்த உபகாரகத்துவம் அதையும் கல்பிக்கணும் ரெண்டு பதார்த்தங்கள் கல்பிக்கணும் இதே சன்னிபத்தியோபகாரக ஸ்தலத்துல ஒரு பதார்த்தம் தான் கல்பிக்கணும் சம்பந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தா கிளுப்தா அது எந்த மாதிரியானது அப்படிங்கிற அந்த உபகாரகத்துவம் மட்டும் கல்பியம் இப்ப நினைச்சு பாருங்க ரெண்டு பதார்த்தங்களை கல்பிக்கிறது கௌரவமா ஒரு பதார்த்தத்தை கல்பிக்கிறது கௌரவமா இது கௌரவம் ரெண்டு பதார்த்தத்துக்கு கௌரவம் கல்பிக்கிறதுதான் கௌரவம் அதனாலதான் அது துர்பலம் கௌரவமா இருக்கிறதுனால கிஞ்ச ஆராதுபகாரக ஸ்தலேஹி பிரகரணம் விநியோஜகம் इतरत्र तु अदावद् सन्निपत्योपकारके तु व्रीहीन् प्रोक्षति इति वाक्यमेव तर्हि प्रकरणापेक्षया प्रबलेन प्रमाणेन तद् विनियुज्यते इति कृत्वा एव प्राबल्यम् इदु पुरियरुदु इल्लैया पुरियरुदु व्रीहिपदेन अपूर्वसाधन लक्षणां कृत्वा क्रतौ विनियोजकम् इति बलीयस्त्वम् அப்பயும் பாருங்க ஒரு கேள்வி வரும் நமக்கு இங்க எப்படி முதல்ல விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல நீ சொல்லிட்டு இருக்க வாக்கியத்தினாலேயே யாக உபஸ்திதி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி உபஸ்திதி ஆச்சு விரீஹின் புரோக்ஷத்திலே புரோக்ஷதிங்கிற பதம் புரோக்ஷணத்தை சொல்றது விரீஹி பதம் விரீஹிய சொல்றது இங்க எப்படிப்பா யாகத்தை உபஸ்திதமா யாக உபஸ்திதாக ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டு போயிட்டேன் ஆனா அப்படி ஒரு கேள்வி வரும் தானே விரீஹி பதம் எதை சொல்றது விரீஹி தானே சொல்றது அப்ப எப்படி யாகா இங்க உபஸ்திதமாச்சு அதை வச்சிருந்தானே இப்ப பிராபல்யமே சொன்னா ஆனா அதுவே இல்லையே மூளை குட்டாரஹா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல விரீஹி பதத்தினால விரீஹி வெறும் விரீஹி சொல்லப்படல லக்ஷணையா தர்ஷபூர்ணமாசஜன்ய அபூர்வ சாதனீபூத விரீஹியானது சொல்லப்படுறது ஏன்னா வெறும் விரீஹியை உத்தேசிச்சு புரோக்ஷணம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நம்ம என்ன பண்றோம் விரீஹி பதேனா தர்ஷபூர்ணமாசா பூர்வ சாதனீபூத விரீஹி அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த விரீஹி பதத்தினால தர்ஷபூர்ணமாச உபஸ்திதி வருதா இல்லையா புரியுதா அது வருது அதுதான் இங்க சொல்ற விரீஹி பதேன அபூர்வ சாதன லக்ஷணாம் கிருத்வா க்ரதோ விநியோஜகம் இது பலீயஸ்துவம் யதுக்தம் அங்ககுண விரோதேச்ச தாதர்த்தியாத் இது நியாயேன துர்பலத்துவம் இது சரி இப்பெல்லாம் சொல்லல சரி ஒரு நியாயத்தை காமிச்சு இந்த இடத்துல அப்படி வராதுன்னு கேட்டா என்ன நியாயத்தை அங்க குண விரோத நியாயம் அதாவது அங்கத்துக்கு அனுகிரகா பண்ணணுமா பிரதானத்துக்கு பண்ணணுமான்னு கேட்டா பிரதானத்துக்கு தான் அப்படின்னு ஒரு நியாயத்தை காமிச்சா இல்லையா அந்த நியாயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா எதுக்தம் அங்க குண விரோதேச்ச தாதர்த்தியாதி இது நியாயேன துர்பலத்துவம் இது தது அசத் அது சரியில்லை நஹி விரீஹ்யாத்யுத்தேசேன விதீயமானம் புரோக்ஷணாதி ததர்த்தம் பவதி அதாவது இவ எப்படி கேள்வி கேட்டா புரோக்ஷணமானது விரீஹிய உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அதாவது தர்ஷபூர்ணமாசத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய விரீஹிய உத்தேசிச்சு விதிக்கப்படுறது இதே பிரயாஜகாவோ நேரடியாக தர்ஷபூர்ணமாசத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறது அப்போ ரெண்டுத்துல இது பிரபலம் அப்படின்னு கேள்வி கேட்டா நேரடியான அங்கமா இருக்கக்கூடிய பிரயாஜகா பிரபலமா தர்ஷபூர்ணமாசத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய விரீஹிக்கு அங்கமான புரோக்ஷணம் பிரபலமா அப்படின்னு நீ கேள்வி கேட்ட அப்படிலாம் விதிக்கப்படலை இங்க இதுவும் நேரடியா தான் விதிக்கப்படுறது எப்படின்னு பாருங்க நஹி விரீஹ்யாத்யுத்தேசேன விதீயமானம் புரோக்ஷணாதி ததர்த்தம் பவதி விரீஹ்யர்த்தம்னா புரோக்ஷணம் விரீஹியை உத்தேசிச்சு விதிக்கப்பட்டாலும் புரோக்ஷணமானது விரீஹிக்கு அங்கமாக விதிக்கப்படலை சரியா ஏன்னா விரீஹிக்கு அங்கமா விதிக்கப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா புரோக்ஷணம் பண்ணா விரீஹி உண்டாகணும் ஆனா அப்படி இல்லை பாருங்க
நஹி விரீஹ்யாத்யுத்தேசேன விதீயமானம் புரோக்ஷனாதி ததர்த்தம் பவதி குதஹ தத் ஸ்வரூபே ஆனர்த்தக்யாத். விரீஹியை உத்தேசிச்சு புரோக்ஷனம் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது வியர்த்தம். ஏன்னா புரோக்ஷணத்தினால விரீஹி உண்டாகாது. கிந்து தத் சம்ஸ்காரத்வாரா விரீஹி சம்ஸ்காரத்வாரா கிருத்வர்த்தத்வமேவா, அதாவது தர்ஷபூர்ணமாசார்த்தத்வமேவ புரோக்ஷணஸ்யாபி. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிடுத்து. எப்படி பிரயாதங்கள் நேரடியா தர்ஷபூர்ண மாசத்துக்கு அங்கமோ அதை போல புரோக்ஷணங்களும் விரீஹி துவாரா தர்ஷாங்கத்துவம் தஸ்யாபி வர்த்ததே அப்படின்னு ஆச்சு. தத் சம்ஸ்காரத்வாரா கிருத்வர்த்தத்வமேவா. இது புரிஞ்சிருக்கா எப்படின்னு? சன்னிபத்தியோபகாரகானாம் உற்பத்தியபூர்வ பிரயுக்தத்வஸ்ய வக்ஷமானத்வாத். மேற்கொண்டு அவரே சொல்ல போறார். அத்தஹ உபயவிதமபி அங்கஜாதம். உபயவிதமப்பின்னு சொன்னா அதாவது புரோக்ஷனாதி சன்னிபத்தியோபகாரகமாகட்டும் அல்லது ஆராதுபகாரகமாகட்டும், ரெண்டுமே உபயவிதமபி அங்கஜாதம் கிருத்வர்த்தமேவா. அத்தஹ பிரகிருதஸ்தலே ந அங்ககுண விரோத நியாய அவதாரா. இங்க அங்ககுண விரோத நியாய வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ காமிச்சே அது இந்த இடத்துல வராது. அதே அங்க வரும். எங்க? சோமயாகத்துக்கு பர்வகால அனுகிரகம் பண்ணணுமா, இல்ல சோமயாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியதான இஷ்டி பசு அவைகளுக்கு பர்வகால அனுகிரகம் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாலே அங்க அந்த நியாயம் வரும். ஏன்னா இந்த சோமத்துக்கும் இஷ்டிக்கும் அங்காங்கி பாவம் உண்டு. அதனால அங்க வரும். அது காமிக்கிறார். தீக்ஷணீயாதேஹே பர்வானுகிரகஸ்து தீக்ஷணீயாத்யர்த்தே ஏவ ந தத் அபூர்வ பிரயுக்தத்வாத். அதாவது தீக்ஷணீயா இப்ப பாருங்க, அமாவாஸ்யா காலஹா தீக்ஷணீயா இஷ்டிக்கு அங்கம்னு சொன்னா அது நேரா தீக்ஷணீயத்துக்கு தான் அங்கம் ஆகுமே தவிர்த்து தீக்ஷணீய துவாரா சோமயாகத்துக்கு அங்கம்னு ஆகாது. இப்ப நம்ம புரோக்ஷணம் எப்படி சொல்றோம்? விரீஹியை உத்தேசிச்சு இந்த புரோக்ஷணம் விதிக்கப்பட்டாலும் விரீஹிக்கு அங்கம் இல்லை, விரீஹி துவாரா பிரதான அங்கம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எங்க கிடையாது. அமாவாஸ்யா காலஹா தீக்ஷணீயாங்கம்னு சொன்னா நேரடியா அதுக்கு மட்டும்தான் அங்கம். தீக்ஷணீய துவாரா சோமாங்கம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால அந்த நியாயம் அங்க வரும். வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? தீக்ஷணீயாதேஹே பர்வானுகிரகஸ்து தீக்ஷணீயாத்யர்த்தः ஏவ தஸ்ய ததபூர்வ பிரயுக்தத்வாத். அத்தஹ யுக்தம் சாக்ஷாத் பிரதானாங்கேன பிரதான பர்வானுகிரகேன சஹ பாத்யதே இதி. சாக்ஷாத் பிரதானாங்கேன அதாவது அமாவாஸ்ய காலேன பிரதான பர்வானுகிரகேன பிரதான பர்வ அனுகிரகேன ச சஹ பாத்யதே இत्युक्ते दीक्षणीयांगत्वं कालस्य नास्ति तत्र इति बाध्यते इति. तत् सिद्धं सन्निपत्योपकारकस्य ஆராதுபகாரகாத் பலியஸ்தம் சித்தம். இதுவரை நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இங்க ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடலாம். இந்த 2 நிமிஷத்துல இந்த விஷயம் முடிஞ்சிடும். அதையேவா உதாரணம் தான். இப்ப சொன்ன விஷயத்துக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். இந்த அதையேவா அப்படிங்கிற உதாரணம் எதுக்கு காமிக்கிறான்னு கேட்டா, சன்னிபத்தியோபகாரகம் ஆராதுபகாரகம் அப்படின்னு 2 சொன்னாலே அதற்கு உண்டான உதாரணம் இல்லை. அந்த 2த்துல எது பிரபலம் அதை சொல்றதுக்காக இல்லை. அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த அதையேவா ஆரம்பிச்சு எதுக்கு காமிக்கிறா பாருங்க. அதுக்குதான் நினைக்கிறேன். படிச்சுட்டு எனக்கும் ஞாபகம் வந்துடும். அதையேவா ஸ்தானௌ ஸ்தான்வாஹுதிஞ்சுஹோதீதி விஹிதா ஸ்தான்வாஹுதிஹி யூபவ்ரஷ்சன ஸ்தானுத்வாரா யூபசம்ஸ்காரார்த்தா தேவதத்ததாரிதாயாः ஸ்ரஜः சுச்சிதேஷ நிதானமிவ தேவதத்த சம்ஸ்காரார்த்தம் நது ஸ்தான்வாஹுதிஹி ஆராதுபகாரிகா இத்யுக்தம் தசமேதி. இதுக்குதான், அதாவது சன்னிபத்தியோபகாரக ஆராதுபகாரக இந்த 2த்துலயும் சன்னிபத்தியோபகாரகம் தான் பிரபலம்னு சொன்னோம் இல்லையா? ஒரு இடத்துல 2ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து அந்த இடத்துல எதை எடுத்துக்கணும்னு ஒரு கேள்வி வரும் பொழுது எதை எடுத்துட்டு இருப்பா? ஒரு இடத்துல எப்படி நம்ம முன்னாடி உபயுக்த சம்ஸ்காரா உபயோக்ஷமான சம்ஸ்காரா 2ம் ஒரு இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது இந்த உதயநீய ஸ்தலத்துல இல்லையா?
அந்த இடத்துல நம்ம எதை எடுத்துட்டோம்? உபயுக்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டோமா இல்ல உபயோக்ஷமான சம்ஸ்காரத்தை எடுத்துட்டோமா? ஏன்னா அதுதான் பிரபலமா இருக்கிறதுனால. அத போல இங்கேயும் சன்னிபத்தியோபகாரகமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆறாவது உபகாரகமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதை எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல விசாரம் பண்ணி சன்னிபத்தியோபகாரகம் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிக்க. அந்த இடம் எதுன்னு பார்த்தா அதையேவா ஸ்தானோ ஸ்தான்வாஹுதின் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால ஸ்தான்வாஹுதி விஹிதா அப்படின்னு இந்த யூப சேதனம் பண்றோம் இல்லையா? சேதனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீழ் பாகம் அது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அடிபாகம் இருக்கும். மரத்தை வெட்டினா கீழே அந்த தண்டு அந்த பாகம் இருக்கும் இல்லையா, வேரோட சேர்ந்து கொஞ்சோண்டு பாகம் பூமியிலே இருக்கும். அதுக்கு ஸ்தானுன்னு பேரு. அந்த ஸ்தானுல ஒரு ஆಹುತಿ இருக்கு, அஜாಹುತಿ. சரியா? அதுக்கு ஸ்தான்வாಹುತಿன்னு பேரு. இப்ப இந்த ஸ்தான்வாಹುತಿங்கிறது சம்ஸ்காரா. இப்ப இந்த இடத்துல கேள்வி, இந்த ஆಹುತಿங்கிறது பிரயாஜம் போல ஆறாவது உபகாரகமா இல்ல இந்த புரோக்ஷணம் மாதிரி சம்ஸ்காரஹாவா அப்படின்னு கேள்வி. சரியா? ஸ்தானோ ஸ்தான்வாஹுதின் ஜுஹோதி இதி வாக்கியேன விஹிதா யா ஸ்தான்வாஹுதிஹி யூபம் வரஷ்சன ஸ்தானுத்வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? யூபம் சேதனம் பண்ணோமே அந்த ஸ்தானுத்வாரா யூப சம்ஸ்காரார்த்தா. அப்ப என்ன தெரிகிறது? இது சன்னிபத்தியோபகாரகம்னு ஒத்துண்டான்னு தெரிகிறது, யூப சம்ஸ்காரம். உடனே அடுத்த கேள்வி வரும், யூப சம்ஸ்காரமா இருந்தா யூபத்தில் தானே பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த ஸ்தானுல பண்ணினா அது எப்படி யூபத்துக்கு சம்ஸ்காரமா கணக்காகும்? கேள்வி புரிஞ்சுதா? அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்றான், தேவதத்தாரிதாயாக ஸ்ரஜஹா சுச்சிதேச நிதானமிவா. இப்போ யாராவது ஒரு பெரியவா இருக்கா, நம்ம மதிப்புக்குரியவா, அவளுக்கு நம்ம மாலை போடுறோம், அல்லது சுவாமிக்கு போட்ட மாலையே எடுத்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு புனிதமான இடத்துல வைக்கிறோம் இல்லையா? கீழே எல்லாம் போடுறது இல்லை, ஒரு நல்ல கௌரவமான இடத்துல வைக்கிறோம். ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்படி வைக்கிறதுனால அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுறது அப்படின்னு தான் நான் நினைக்கணும். அத போலதான் இங்கேயும் நேரா யூபத்துல இந்த ஸ்தான்வாஹுதி பண்ணலைன்னாலும் யூபம் இருந்ததான அந்த இடத்துல ஸ்தான்வாஹுதி பண்றதுனால தத்வாரா யூப சம்ஸ்காரா பவதி. இது புரியுறது இல்லையா எப்படின்னு? அதான் சொல்ற, தேவதத்தாரிதாயாக ஸ்ரஜஹன மாலினத்தம் சுச்சிதேச நிதான நிவ. அது யாருக்கு சம்ஸ்காரம் ஆறுது? மாலைக்கு சம்ஸ்காரம் இல்லை, தேவதத்த சம்ஸ்காரார்த்தம். அத போல நது ஸ்தான்வாஹுதிஹி ஆராதுபகாரிகா இத்யுக்தம். ஏன்? துர்பலத்வாத் சன்னிபத்தியோபகாரகஸ்யைவ பிராபல்யாத். குத்திர உக்தம் இதம் தசமே உக்தம் இதி திக் திரவ்யா. அதனால என்ன தெரிஞ்சது? சன்னிபத்தியோபகாரகம் தான் பிரபலம்னு தெரியுது. திரவியாதி அனுத்திஷ்ய. இதுக்கு முன்னாடி எதனுடைய லட்சணம் சொன்னார்? சன்னிபத்தியோபகாரகத்தினுடைய லட்சணம் சொன்னார். இப்போ ஆறாவது உபகாரகத்தினுடைய லட்சணம் சொல்றார். திரவியாதி அனுத்திஷ்ய கேவலம் விதீயமானம் கர்ம ஆறாவது உபகாரகம் யதா பிரயாஜாதி ததேவம் நிரூபிதம் த்விவிதம் அபி அங்கஜாதம். சன்னிபத்தியோபகாரகம் ஆறாவது உபகாரகம் இதம் द्वयमपि निरूपितम्. अत्र स्थापयामः. वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम्